மொபைல் டெக்னாலஜிஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை வந்து வெப் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இது. இது ரெண்டு ஸ்பேஸ்லையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் நம்ம எல்லாத்துலேயும் நீஷான ஒரு டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எது டிமாண்ட் இருக்குதோ அண்ட் ரீசோர்ஸ் அவைலபிலிட்டி எது இருக்குதோ அந்த டெக்னாலஜிஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் சேஃபராக இருக்கும். அதனால் அப்படி சூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து வில் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் எங்கள் கம்பெனியோட என்விரான்மெண்ட்டில் நடக்கிற விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். எல்லா விஷயமும் கைஸ் நான் சொல்கிற வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப டைம்லாம் இருக்காது. எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்னு டைம் இருக்காது. பட் என் நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து எனக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் ஒரு தடவை ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் போகணும்ல. ஓகே, வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ். சரி, இன்னைக்கு வந்து செம்ம வேலை. காலையிலேருந்து இந்த பேக்கிங் ஒர்க்லாம் போச்சு, இந்த மெல்பர்ன் ஆர்டர் எல்லாம். அண்ட் ஸோ அது வீடியோ ஒன்று போடுறேன், ஒரு டைம் ரேப் வீடியோ மாதிரி எப்படி நடக்குது வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கரியர் வந்து வெப் டெக்னாலஜிஸில் பெட்டராக இருக்குமா இல்லை வந்து மொபைல் டெக்னாலஜிஸில் பெட்டராக இருக்குமா, எது ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஏன் வந்து இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷிஃப்ட் அண்ட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது வெப் டெக்னாலஜிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துச்சுக்கலாம் ASP.NET, PHP அண்ட் ரூபி அண்ட் ரைல்ஸ், அதுக்கப்புறம் ஜாங்கோ, அந்தமாரி வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸ் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொபைல் வந்து எமர்ஜிங்காக வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எல்லார் கையிலும் வர ஆரம்பிக்குது ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த மொபைல் எமர்ஜிங்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் a வெரி கிளியர் டிமார்ஃபிகேஷன். அதாவது வெப் டெக்னாலஜிஸ்னால் இதுங்க அண்ட் மொபைல் டெக்னாலஜிஸ்னால் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக ஒரு டிமார்ஃபிகேஷன் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹைப்ரிட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபோன் கேப்பு, அதுக்கப்புறம் ஆப்சல்ட்ரான் நினைக்கிறேன். ஸோ 2-3 டெக்னாலஜிஸ் தான் வந்து கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கியாக இருக்கும். அண்ட் நேட்டிவ் கூட கம்பேரிசனே இருக்காது. நேட்டிவ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லிட்ரலி இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து இட்ஸ் லிட்ரலி ப்ரீமியம். அண்ட் ஸோ நேட்டிவ் கூட வந்து ஒரு மேட்சிங்காகவே இருக்காது. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் கிராஸ் பிளாட்ஃபார்முக்கும் நேட்டிவ்க்கும். நான் சொல்கிறது வந்து செவரல் இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அண்ட் வெப்புக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மொபைல்னால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்ட் சைடு வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஜாவா, எக்லிப்ஸ் அந்த சைட் நீங்கள் போவீங்க. அண்ட் வெப் டெக்னாலஜிஸ்னால் வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் PHPயில் வந்து ASP.NET அண்ட் அந்த சைட் நீங்கள் போவீங்க. அண்ட் அதேமாரி ஐஃபோன் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Objective-C. அப்போ வந்து ஸ்விஃப்ட் கிடையாது, Objective-C. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த டெவலப்பர்ஸ் வந்து தே ஹாவ் டு ஐதர் கோ திஸ் வே ஆர் தட் வே. இப்போ வந்து ஆஃப்டர் 6-8 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன்னா அப்படி போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து தெர் இஸ் லைக் அ வெரி பெட்டர் அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஏன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அடாப்ஷன் ஆஃப் மொபைல் டெக்னாலஜிஸ் வந்து இட்ஸ் மச் ஹையர். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எல்லார் கையிலையும் போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி டச் ஸ்க்ரீன் ஃபோன் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ஏஜ்காரங்களுமே வந்து நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே டச் ஸ்க்ரீன் ஃபோன் வந்து இட்ஸ் பிகம் அ வெரி நார்மல் திங். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடாப்ஷன் ஆஃப் மொபைல் டெக்னாலஜிஸ் வந்து எவ்ரி இயர் வந்து இட்ஸ் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதே ட்ரெண்டில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸ் வந்து கெட்டிங் நெக்லெக்டட். இது வந்து ஐ கேன் சி த ட்ரெண்ட். எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெப்பில் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. ஈவன் இப்போ கூட நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கலாம், நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஈவன் என்னோட சில ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ டூ மொபைல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஐ டூ வெப். ஒரு ரீசன் வந்து இது வந்து இது காம்படேட்டிவாக வந்து தெர் இஸ் அ பெட்டர் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து வெப்பில் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரௌசர்ஸ் வந்து சேவ் த குக்கீஸ். நம்ம வெப்சைட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ சர்ச் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் கூகுள்லையோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ ஒன்று போகிறப்ப என்னோட காம்படிட்டர்லாம் அங்கே வருவாங்க. ஸோ அப்போ வந்து ஐ லூஸ் பிஸ்னஸ். ஸோ அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து இப்போவும் கூட நான் சொல்கிறது வந்து கோ மொபைல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வெப். ஏன்னா மொபைல் பென்ட்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 87%. இப்போ லாஸ்ட்டாக பண்ண ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 87% ஆஃப் பீப்புள் வந்து தே யூஸ் மொபைல் ஃபோன் டு யூஸ் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ அந்த வெப்சைட்டோ ஏதோ ஒன்று வந்து மொபைல் ஃபோன்லேருந்து அக்சஸ் பண்ண போகிறாங்க. 87%. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வெப்பு போகிறது வந்து இட்ஸ் நாட் கோனா பி அ லாஜிக்கல் சாய்ஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் அ ஸ்லைட் ஷிஃப்ட் இன் பேலன்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டாமினன்ஸ் வந்ததுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ஹவ் சேஞ்ச்டுங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், மீன் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சேஞ்ச்டுன்னு சொல்லலாம். அண்ட் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கையோ ஜிமெயிலையோ வந்து நீங்கள் ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், யூல் கெட் பிஸ்ட் வெரி குயிக்லி. ஒரு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் யூ கேனாட் யூஸ் இட். நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அண்ட் யூல் கெட் வெரி பிஸ்ட் வெரி ஈஸிலி. அண்ட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் சப்ளை கம்பெனிஸு, இந்த கவர்மெண்ட் சின்ன சின்ன கவர்மெண்ட் கவுன்சில்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே யூசிங் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் ஓவர் மொபைல் ஆப்ஸ். ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்து இட் ஸ்டில் யூசஸ் வெப் டெக்னாலஜி. ஸோ யூ கேன் ஹையர் அ வெப் டெவலப்பர். ஒரு வெப் டெவலப்பர் வந்து ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸில் வந்து ஒர்க் பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்ட் தான் ஒர்க் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஆப் பப்ளிஷிங்கு, இந்தமாதிரி ஆப் ஸ்டோரு, கூகுள் ப்ளே ஸ்டோரு, அதோட கைட்லைன்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா யூஐ கைட்லைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட பாலிசி ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து லொட்டுலஸ்க்கு எல்லாத்தையும் வந்து உட்காந்து மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு அவசியம் இல்லை. யூ கேன் பில்ட் ப்ரிட்டி மச் அ வெப்சைட்டு அண்ட் இட் ஒர்க்ஸ் லைக் அன் ஆப். அதுலேயும் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம், அண்ட் கேமராஸ் அக்சஸ் பண்ணலாம், சென்சர் டேட்டா அக்சஸ் பண்ணலாம், கைரோ அந்த மாதிரி சென்சர் டேட்டாலாம் அக்சஸ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் லைக் இட்ஸ் நாட் கோன் பி பர்ஃபெக்டாக ஒரு நேட்டிவ் அப்ளிகேஷன் அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, பட் இட் கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இப்போ ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்து இட்ஸ் பிகமிங் லிட்டில் பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ். அது ஒரு ரீசன் வந்து என்னென்னா, ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்து என் ஃபோன்லேயே வந்து 2-3 இருக்குது. அது எவ்ரி டைம் அதை நான் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து இது நான் எப்படி யோசிப்பேன்னு வச்சுங்களேன், ஃப்ரம் அ வெப் டெவலப்பர் அண்ட் மொபைல் டெவலப்பர் 2 எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, எஸ் தே ஹேவ் டன் அ ஜாப். ஒரு 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 ஆப் ஒன்று பண்ணியிருக்காங்க, கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வெப் ஆப் மூலிமா வந்து தே வாண்ட் டு டூ த ஜாப், கெட் த ஜாப் டன் அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் என் சைட்லேருந்து வந்து ஐ ஸ்டில் ஃபீல் தட் மொபைல் ஆப் வுட் ஹவ் டன் அ பெட்டர் ஜாப். ஸோ அந்த ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ பேண்டைடோ, இட்ஸ் லைக் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி வந்து இட் ஒர்க்ஸ் ஃபார் நவ். பட் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கு ஒரு மொபைல் ஆப் வர்சஸ் வெப் ஆப், அந்த ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மொபைல் ஆப் இஸ் ஸ்டில் அ பெட்டர் சாய்ஸ். இட் வில் ஸ்டில் லுக் நைஸ், இட் வில் ஸ்டில் ஒர்க் ஃபைன், அண்ட் இட் வில் ஸ்டில் பி மோர் சீம்லெஸ்ஸாக இருக்கும், அது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இட்ஸ் ஸ்டில் அ சுப்பீரியர் சாய்ஸ்ன்னு பார்க்குறப்ப வாட் இஸ் அ பாயிண்ட்? ஸோ காஸ்ட் வைஸ் வந்து இஃப் யூஆர் சேவிங் இட், ஓகே இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டி இல்லை அப்படின்றப்ப வந்து ஒரு பக்கம் ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் இட்ஸ் நாட் த சுப்பீரியர் சாய்ஸ். ஒரு கஸ்டமருக்கு வந்து யூ ஆர் நாட் கிவிங் அ சுப்பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூ ஆர் கிவிங் அன் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மொபைல் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, பட் நாட் த சுப்பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் அண்ட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸ் வந்து நல்லா இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸ் நிறைய ஏரியாஸ் வந்து மொபைல் வந்து கெனாட் கம்பீட். அந்த மாதிரி வந்து வெப் டெக்னாலஜிஸ் வந்து லைக் அந்த டாப் ஆஃப் த லைனில் நிறைய ஒர்க் அதில் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொபைல் டெக்னாலஜிஸ் வந்துச்சு, அது வந்துட்டு கொஞ்சம் கிராஸ் ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸ் வந்து ஸ்டில் கம்பீட்டிங். இன்னும் மொபைல் ஸ்பேஸ்லேயும் வந்து ஸ்டார்ட்ஸ் கம்பீட்டிங் வித் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம். அண்ட் ஈவன் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜிஸ் நிறைய விஷயம்லாம் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும், கரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எது வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் வந்து most cases வந்து வெப் டெக்னாலஜிஸ் வில் ஆக்சுவலி டூ லாட் மோர் திங்ஸ். ஏன்னா the looking at JavaScriptோட growth and list of things that JavaScript is doing these days, அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம் ஆஃப் த கேம்ஸ், ஏன்னா கேம் டெவலப்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்லாம் வந்து வெப் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இது லுக்ஸ் நைஸ், பட் யூனிட்டி அளவுக்கு கிடையாது, ஒரு அன்ரியல் அளவுக்கு யூனிட்டி அளவுக்கு கிடையாது. பட் இட் டஸ் த ஜாப். ஐ மீன் லைக் இது வந்து முன்னாடி கிடையாது, இப்போ வந்து அது பண்ணுது கொஞ்சம் விஷயத்த. அப்போ ஃபியூச்சர் இஸ் லுக்கிங் லிட்டில் நைஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ தி என்ட்ரி பாயிண்ட். இப்போ ஒரு வெப் டெவலப்பர், JavaScript வெப் டெவலப்பர் வந்து ஹி கேன் டூ மோர் திங்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்டில் வந்து சின்ன சின்ன ஏஜாக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா JavaScript வச்சு ஹி கேன் லிட்ரலி டூ எனி திங். ஒருத்தருக்கு JavaScript தெரிஞ்சிச்சுன்னா Node.js, Express.js, அதில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு ஹீ கேன் டூ த ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, அண்ட் ஈவன் ஐ மீன் லைக் ஏசிங்க்ரோனஸாக நீங்கள் பண்ணுற நிறைய விஷயம் வந்து
ஐ மீன் லைக் இட் கேன் லிட்ரலி டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஈவன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கூட நீங்கள் பில்ட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே நிறைய இதில் சொன்ன மாதிரி வந்து .NET WPF WinForms பற்றி நான் பேசியிருப்பேன். அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ். அந்த ஒர்க்கெல்லாம் கூட வந்து இப்போ JavaScript பேஸில் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஐ திங்க் Express.js பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் கிவிங் மோர் ஸ்கோப் ஃபார் ஒரு வெப் டெவலப்பருக்கு வந்து அந்த வெப் டெக்னாலஜிஸ் படித்ததுக்கு ஹீ டசன்ட் ஹாவ் டு ஸ்டிக் வித் வெறுமனியாக இ-காமர்ஸ் வெப்சைட்டு. எனக்கு வந்து WooCommerce நான் பண்ணுவேன், WordPress பண்ணுவேன், PHP பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டிக் யுவர் செல்ஃப் இன் டு ஜஸ்ட் ஒன் டெக்னாலஜி. யூ கேன் ஹேவ் plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லெகசி சிஸ்டம்ஸ் அதெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஸ்டில் இன் பிளேஸ். அண்ட் ஆல்சோ இன்னமும் ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்தாலும் சரி, ஃப்ளட்டர் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ் வந்தாலும் சரி, தே கேன் கம்பீட் வித் நேட்டிவ் பட் தே கேனாட் பீட் த நேட்டிவ். ஸோ இது வந்து ஐ பீன் சேயிங் திஸ் ஃபார் அ லாங் டைம் கைஸ். என்னென்னா வந்து you just look at it, how the technology works அப்படின்ற ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து you cannot replicate, you cannot do that with React Native or Flutterலையோ. Simply வந்து they can do the work but they're not going to be the superior choice. ஸோ ஐ திங்க் அப்படி பார்த்தா நேட்டிவ் வந்து ஸ்டில் கொண்டு பி தேர் அரௌண்ட். நேட்டிவ் டெக்னாலஜிஸ் வந்து இருக்க போகுது. அது இருக்கிற வரைக்கும் பின்னாடி பேக்எண்ட் வந்து வெப் டெக்னாலஜிஸ் இருக்கும். அந்த பேக்எண்ட் வெப் டெக்னாலஜிஸ் இருக்கிற வரைக்கும் வந்து தெர் இஸ் அ ரூம் ஃபார் ஃபர்தர் வெப் டெக்னாலஜிஸ் வந்து பெனிட்ரேட்டிங் இன் டு மல்டிபிள் ஏரியாஸ் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ எமர்ஜிங்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பிளாக் செயின் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் பிரிங்கிங் பேக். லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து ஃபோர்க் பண்ணுறீங்க, இப்போ வந்து லைட் காயினோ பிட் காயினோ நீங்கள் வந்து ஃபோர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் யூசிங் C++. ஸோ பாருங்கள், C++ யூஸ் பண்ணி யூ ஸ்டார்ட் பில்டிங் பேக் எண்ட்ஸ் அப்படின்றப்ப வந்து இட்ஸ் பிரிங்கிங் சம் ஆஃப் தோஸ் ஓல்ட் டெக்னாலஜிஸ் பேக் அகெயின். அண்ட் Node.js பேஸ்ட் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டோக்கன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, லெட்ஸே வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் டோக்கன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, சொலானா பண்ணுறீங்க, இது ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கனாலுமே அதோட பேக் எண்டுக்கு நீங்கள் ஒரு APIs எழுதுங்க. அது உங்களோட மொபைல் ஆப்போ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு APIs எழுதுங்க. அது வந்து யூ கேன் யூஸ் PHP and Node.js. ஸோ you see like the idea is like நீங்கள் வந்து வெப் டெக்னாலஜிஸ் படிக்கிறதா மொபைல் டெக்னாலஜிஸ் படிக்கிறதா அப்படின்றது வந்து இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெப் டெக்னாலஜிஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் கோன் கெட் மச் பிகர். நிறைய ஸ்பேஸில் வந்து தே கோன் பெனிட்ரேட் இன்டு அண்ட் இட்ஸ் கோன் கெட் மச் பிகர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நாட் ஜஸ்ட் வெறுமனையாக வந்து ஒரு வெப்சைட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இ-காமர்ஸ் செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து லாக்டவுனில் வந்து தே வாண்டட் டு ட்ராப் ஷிப்பிங் அண்ட் தே வாண்டட் டு பில்ட் அன் ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்றப்ப த இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நோ ஒன் வாண்ட்ஸ் டு கெட் இன் டு அன் ஆப். ஒரு ரீசன் வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஆப்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் போய் ஆப்பில் போய் பப்ளிஷ் பண்ண முடியாது. நீங்கள் போய் பப்ளிஷ் பண்ணால் அங்கே ஏதாவது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கும். இட்ஸ் காஸ்ட் இஸ் பிட் ஹையர் கம்பேர்ட் டு வெப் டெக்னாலஜி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெஜென்டோவாக இருக்கட்டும், ஓப்பன் கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷாப்பிஃபையாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ்டோ ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை WooCommerce, இதுமாரி எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணாலும் சரி, யூ ஆர் சீக்கிங் எ வெப் டெவலப்பர். ஒரு வெப் டெவலப்பர் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வந்து யூ கோன் கிவ் த ஜாப் டு. ஸோ அதனால் வந்து வெப் டெக்னாலஜிஸ் வந்து ஐ திங்க் தே கோன் க்ரோ மச் பிகர். அண்ட் ஹோப்ஃபுல்லி இப்போ ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸோ இல்லை வந்து வெப் டெக்னாலஜிஸ் பேஸ்டு ஏதோ ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்மாக ஹைப்ரிட் டெக்னாலஜிஸோ வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு மிமிக் ஒரு நேட்டிவ் ஆப் அளவுக்கு வந்து சுப்பீரியரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குது அப்படின்னா வந்து ஐ திங்க் தே வில் ரூல் அப்படின்றது தான். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ அதனால் நீங்கள் எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து உட்காந்து 4 மணி நேரம் வந்து எது படிக்கிறதுன்றதுக்கு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒன்றுத்தை சூஸ் பண்ணுங்கள். Node.jsஓ இல்லை வந்து PHPயோ எதை வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ கேரண்டி, உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் அந்த ஒரு டெக்னாலஜியில் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கலாம், அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் க்ரோ ஆகலாம், அதை வச்சு நீங்கள் மில்லியனராக ஆகலாம். ஸோ அதனால் வந்து எந்த டெக்னாலஜி இதை படித்தா தான் என் லைஃப் இருக்கும், இதை படித்தா தான் எனக்கு லைஃப் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது கைஸ். நீங்கள் லெட்ஸே வந்து PHP எடுத்துக்கோங்க, 10 years ஓல்டு டெக்னாலஜி, 10-15 years அதுக்கு மேலேயே இருக்கும். இப்போ நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்காங்க, 2000 முன்னாலேருந்து கேட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ 20 வருஷமாக இருக்குது. ஸோ இப்போ 20 வருஷம் ஓல்டு டெக்னாலஜி. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, யூ டேக் அ லுக் அட் ஆல் த பிக் ஸ்டோர்ஸ். லெட்ஸே வந்து எனக்கு அந்த ஸ்டோர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில, பட் லெட்ஸே வந்து ஆஸ்திரேலியா வந்து JB Hi-Fi அந்த மாதிரி பெரிய பிக் W அந்த மாதிரி பெரிய ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே யூஸ் மெஜென்டோ.
சிம்பிள் as நாங்களே வந்து மெஜெண்டோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2-3 கிளைண்ட்ஸ்க்கு வந்து மேனேஜ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து they don't think beyond Magento. Magento is like hands down, it's one of the go-to choice for big companies. பெரிய பெரிய கார்பரேட் இ-காமர்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து the go-to choice is Magento. அது வந்து they don't really think of another option. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து அதெல்லாம் வந்து 20 years old technology, இன்னும் they are going strong. And again வந்து they will go like plenty of websites. நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா முக்கால்வாசி they'll run on PHP. ஸோ அதனால் அண்ட் அகெயின் பிஹெச்பி அதில் மட்டும் கிடையாதுங்க. வேர்ட் ப்ரெஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து XYZ எந்த கம்பெனி உலகத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ஸ் வந்து பில்ட் ஆன் வேர்ட் ப்ரெஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப 20 வருஷம் ஓல்டு வெப் டெக்னாலஜி பிஹெச்பி வந்து இட்ஸ் ஸ்டில் டூயிங் ப்ரிட்டி சாலிட். ஸோ I think you don't have to wait. Just pick a choice and just go for it. நீங்கள் 2 நாள் உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு நாளில் ஜஸ்ட் புட் அ ஹலோ வேர்ல்ட் அண்ட் கெட் ஸ்டார்டட் அண்ட் தென் நீங்கள் அதை பார்க்கலாம். இட் ஆக்சுவலி சேஞ்சஸ் திங்ஸ். பி அ டூவர். ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்து கொஷின்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் பிக் ஒன் அண்ட் டூ இட். ஓகே, வில் கேட்ச் அப் அகெயின் another video. Thanks guys and cheers.